ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த நாட்களிலே 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானித்து பார்த்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வசனத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் தியானித்து பார்த்து அதன் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர், வேத வசனத்தினுடைய எழுத்தாளர், வேத புத்தகத்தின் ஆசிரியர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த வசனத்திலே இருக்கின்ற முதலாவது பகுதியாகிய ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டவைகளில் நிலைத்திருக்க கடவீர்கள் என்கின்ற பகுதியை நாங்கள் தியானித்து பார்த்து அவைகளை நாங்கள் முடித்து விட்டோம். இந்த வசனத்திலே இருக்கின்ற 2வது பகுதிக்கு நாங்கள் இன்றைய நாளிலே கடந்து போக இருக்கிறோம். அந்த பகுதி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டதில் நிலைத்திருக்க கடவீர்கள் என்பது முதலாவது பகுதியாகவும், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டவைகளில் நிலைத்திருந்தால் என்று அந்த 2வது பகுதி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஏன் நிலைத்திருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் திரித்துவத்திலே ஒரு நபராக இருக்கிறபடியினாலே மனிதர்கள் ஒவ்வொருவருடைய நிலைமையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களிலே தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள், திருச்சபையினுடைய நிலைமைகள் சகலவற்றையும் அவர் நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனாலே அவர் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் நிலைத்திருப்பீர்களா இல்லையா என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதனாலே அவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருந்தால் 2 நபர்களை குறித்து பின்பதாக பேசுகிறார். அதாவது குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே பேசும் பொழுது குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என்று பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம். அடுத்ததாக பிதாவாகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோம். நாம் எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படி, வசனத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? வசனத்தை கைக்கொள்கின்றோமா? அதன்படி நாங்கள் வாழ்கிறோமா, நடக்கின்றோமா?